சிரஞ்சீவியாக இருப்பதற்கு வரமுறைக்கு பகவானே. அந்த தேவர்கள் தேவ அமிர்தம் சாப்பிட்டவர்கள் சுவாமி. நீங்கள் தேவ அமிர்தத்தை சாப்பிட்டீர்களே, ஆனால் அவர்களை மாதிரி சிரஞ்சீவியாக வாழலாம். அப்படியானால் சுவாமி தேவ அமிர்தம் என்பது எங்கே சுவாமி கிடைக்கும்? திருப்பார் கடலை கடைந்து அதில் பிறக்கும் எடுத்து சாப்பிட வேண்டும். அப்படியான இப்போது அலைகடலை கொலாது கிடைத்திருக்கிறது. நீங்க தனிமையை போய் கடைய முடியுமா? முடியாதா? அது எப்படி முடியும் சுவாமி? நாங்கள் எல்லோரும் பலம் படைத்தவர்கள். ஆமா, நீங்க பலம் படைத்தவர்களாக இருந்தாலும் அந்த காரியம் தெரிந்தவர்களுக்கு தான் போகணும். ஆமா, அமிர்தம் கிடைத்து நமக்கு பழக்கம் இல்லையே. ஆமா, சொன்னவங்கள தெரியாத தொழில தொட்டவனு கெட்டான், தெரிந்த தொழில விட்டவனும் கெட்டான். அப்படின்னா நாங்க இப்ப என்ன பண்றது? அந்த தேவர்களை சென்று பாருங்க. இறைவா, தெய்வாதி தேவர்களுடைய பகைவர்கள் அல்லவா? வெறுவாக இருந்தாலும் சரி, சரிபாதி பங்கு வைத்துக் கொள்ளும். அப்படியே ஆகட்டும். சுருள் தேவர்களுமாகவே அமிர்தம் கிடைக்க வேண்டுமே என்று அப்படி இருக்கையே முன்னாடி பருப்பு கடையிற்கு தனியா மத்து, ஆமா தயிர் கடையிற்கு தனியா மத்து, சரி எல்லா வீடுகளிலும் பண்டிகைகளும் மத்து உண்டு. அந்த மத்தல் அவங்க தலையில வச்சு ஒத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆகாது. நம்ம அண்ணன் சின்னவங்க கிட்ட கேட்பாங்க, அண்ணன் உங்க வீட்டுல நான் மத்து இருக்கா? நிறைய மத்து இருந்து படுவாதி அவங்க வீட்டுல டீசெண்டா தயிர் கடைய, மோர் கடைய, பருப்பு கடைய மத்து வச்சிருந்தாங்க. ஆமா, கரைய முடிக்க வச்சிருந்திருக்காரு. ஒண்ணு கடைய தெரியாது பாத்துடுங்க. அதனால ஒதுக்கி போட்டதுல கரையா முடிச்சிட்டு. அப்படியா? அப்ப நீங்க குக்கர் பாத்தீங்கன்னு சொல்லுங்க. இதை தெய்வாதி தேவர்கள் மாவீரமலை மத்தாக நீப்பா வைக்கிறார்கள். 60 நிலைவனாகிய வாசுகேந்திர பாம்பை கயிறாக சுவைத்து சரி சந்திரனை செல்லாக்கி சூரியனை கொலையாக்கி தெய்வாதி தெய்வர்களும் அசுரர்களுமாக தெய்வ அமிர்தத்தை கிடைத்தார்கள்.